ஏய் மாசி, என்னையே என்னால நம்ப முடியலடா. இது நீதானா இல்ல உன் சைஸ்ல வேற ஆளா? ஏய், வலையா சட்டை, கையில வாட்சு, கண்ணாடி, காருக்கு டிக்கு வச்ச மாதிரி 2 பாக்கெட்டு. எப்படா ஆளையே அசத்திட்டீங்க? ஏது லாட்டரி கீட்டரி விழுந்துச்சா இல்ல எவனாவது கலட்டி வச்சுட்டு மூஞ்சி கழுவும் போது எடுத்து ஓடியாண்டியா? இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டது. இங்கயா அண்ணே, சிகரெட் புகையை கொஞ்சம் அப்படி விடுறீங்களா? மாசி, என்னதான் ஒரு மனுஷனுக்கு வசதி வந்துட்டாலும் பழசையெல்லாம் நினைச்சு பார்க்கணும்டா. நம்ம எப்படி இருந்தோம், ஏதா இருந்தோம், எச்சி சோத்துக்கு இவன் பின்னால நாய் மாதிரி சுத்துனமே, அதையெல்லாம் நினைக்கணும்டா. நான் பழைய முதலாளி. இப்ப நானும் முதலாளி. சரி விடு. டேய் வாத்து, என் பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்றேன். இவன் 3 மாசம் தான் பிறந்திருப்பான் போல இருக்கு. எங்க இருந்து சைஸ் வாரியா கிளம்புறீங்க? நீங்க தங்குற இடம் எல்லாம் புத்தா? அவன் என் கைத்தடி. உனக்கு கையே இல்ல, தடி வேறையா? சின்ன பொண்ணு சந்தோஷமா இருந்தா தானே நீ விஜயாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இதான பிரச்சனை. இந்த புஸ்தகத்துல 2 சின்ன பொண்ணு கிட்ட கொடு. அதை படிச்சுட்டு அவ புருஷன் முன்னாடி ஓடுவா. அதே மாதிரி ஓடு விஜயா கிட்ட 2 புஸ்தகத்தை கொடு. அப்புறம் அவ பின்னாடி நீ அலைய வேண்டியது இல்ல, அவ அலைவா. என் பின்னால தானே? ஆமா. ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒரே கல்லுல 2 மாங்காய். கண்ணு முடிக்க பார்க்க கூடாது. இல்ல பாக்கல. ஐயா. ஏய், நீ செய்யற அக்குறுமத்துக்கு சங்கிலிய கால்ல மாட்டக்கூடாது. இடுப்புல இருந்து வாய் வரைக்கும் பூட்டணும். என்ன? பார்க்க, படிக்க, பாதுகாக்க. எதுக்கு? படிக்க தெரிஞ்சா படி, இல்லன்னா உள்ள இருக்க படத்தை பாரு. என்ன படம்? புஸ்தகத்தை புரட்டினா தெரியுது. படிங்கடா, அறிவு வளர்த்துக்குங்க, புத்திய பெருக்குங்க, புத்திய பெருக்குங்க. பாக்குறா பாக்குறா, முகமெல்லாம் குப்புன்னு வேர்க்குது. புஸ்தகத்தை படிச்சுட்டு புருஷன் கிட்ட போவான்னு நினைச்சா இவன் எடுத்துட்டு ஓடுறா. கன்றாவியே, 2 கப்பல் விடுதுங்க. இதுக்கு தேரவே தேராது. போய் வாத்தியாரை அனுப்புறேன், அவரு ஒரு ஓரமா உட்காந்து கப்பல் விடட்டும். இல்லன்னா இதுங்க செஞ்ச கப்பல்ல அவர் ஏறி போகட்டும். தேர்தல் நிக்குது, வெறும் பானை சின்னமா போகுது. அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு ஊர்க்கார மாலையெல்லாம் போட்டு உடைச்சிருச்சு. அந்த நாச்சியாரமா பானை அவன் கொடுக்குறாங்க. சரிதான், உள்ள உடைக்க ஆத்தா புது பானையா வாங்கி கொடுக்க ஏதோ வேண்டுதல் போல இருக்கு. இருக்கு. என்ன தெனாவிட்டு இருந்தா எங்க முதலாளி சன்னாசி தோப்புல இப்படி மாங்காயை திருடுவீங்க? சரியா, நீ கூட தான் சந்தையில போய் மாங்காய் வித்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது இடையில ஒரு மட்டும் ஓட்டுல தள்ளிட்டு போற. அது மட்டும் திட்டு இல்லையா? என்ன திமிரா பேசுறான் பாத்தியா? பிச்சை சொத்தை திங்கும் போதே இவனுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா? நீ கூட தான் சன்னாசி சொத்தை திங்கிற. ஆவுனா ஒரு கொம்பு எடுத்துட்டு அலையறிய. என்னைக்கே அடிச்சிருக்கே நீ? பாத்தியா என்ன பேசுறான்னு? இவெல்லாம் சம்பாரிச்சு சாப்பிட்டான்னா அவன் எங்கயா கஷ்டப்பட்டு வேலை பார்க்க போறான்? அவனுக்கு தான் நேரத்துக்கு வடிச்சு கொட்ட அந்த சின்ன பொண்ணு ஆத்தா நாச்சியா இருக்கால. என்னமோ நீ பெருசா வடிச்சு கொட்டுற மாதிரி வருத்தப்பட்டுக்கிறியா? டேய், முதலாளி வரட்டும், உண்டு இல்லைன்னு பாத்துறேன். அந்த சின்ன பொண்ணு ஓடிட்டா, அவ என் கையில கிடைச்சா. ஆமா, கிடைச்சாலும் கிடைச்சிருப்ப. பிடிங்க, போங்க போங்க பிடிங்க பிடிங்கய்யா, பிடிங்கய்யா, பாருங்க துள்ளி துள்ளி வர்றோம். விடாதீங்க, பிடிங்க பிடிங்கய்யா, பிடிங்க பிடிங்கய்யா. பிடிச்சாச்சு. வெளிகளை
சொல்லிடாத. யோ டெய்லர் மணி, நீ தாயா புடி புடின்னு கூப்பாடு போட்ட. புடிங்கன்னா எதை வேணாலும் புடிச்சிடறாயா? நீ எதுக்கு ஓடி வந்த? கழுதை என்னதுங்க? அதான் ஓடியாந்த, நீங்க எது ஓடியாந்தீங்க? 10 ரூபாய் ஓடுகாலிகிட்ட கொடுத்து ஊசி நூல் வாங்கிட்டு சொன்னேன், எடுத்துட்டு ஓடிட்டாயா? ஓடுகாலி பையன் 5 ரூபா நோட்டை முழுசா பார்த்தாலே ஊரை விட்டு ஓடிடுவேன். அவன்கிட்ட நீ ஏன் 10 ரூபா கொடுத்த? நீ பெரிய நம்பிக்கை நட்சத்திரம். அவனாவது 10 ரூபாய்க்கு ஊரை விட்டு ஓடனா, உன்கிட்ட 1 ரூபாய் காட்டினா போதுமே, இருக்கிற நேரத்துல ஓடிட்டே இருப்பிய. ஏன்டா ஊதுன? சிரிச்சியா? எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்கடா. 10 ரூபா 10 வரானா? அதுக்கு இல்லனே, என் கழுதை பிள்ளையார் கோயில் கொலை வரைக்கும் தானே போவோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்துரும்ல. ஏன் அப்படி? பழக்கம் அப்படி. அண்ணே அண்ணே அண்ணே, எங்கடா போறீங்க? எங்கடா போற? ஏறா பணத்தை ஏறா. நீ கொடுத்த 10 ரூபாய் பட்டமா போக முடியும். இந்த பக்கத்து கிராம வரைக்கும் போலாம் போறேன். பெரிய பணம் புரிய. பெரிய படமா? இதை விட பெரிய படம் இந்தியாவில என்ன கண்டுபிடிக்கலடா. பாத்தீங்களா ஐயா, இப்படி அடிக்கடி ஊரை விட்டு ஓடி போயிடறான்னு தான் இவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாலே கால்ல ஒரு கட்டையை மாட்டி விட்டான். அப்படி இருந்து இதை எடுத்துட்டு ஓடுறாயா? எல்லாம் அந்த நாச்சியார் கொடுக்கிற செல்ல. நம்பாம அந்த ஓடுகாலி பையிட்ட பணத்தை கொடுத்தியா? இப்ப என்ன ஆச்சு? பணம் திரும்பி வந்துருச்சு, எட்டி மிதிச்சிருவேன். மரியாதையா மிஷினை தூக்குறதோட நில்லு. மிஷினை தூக்கி தூக்கி தான் இப்படி நான் சுருங்கி போயிட்டேன். சுருங்குடா சுருங்கு. நாகப்பாம்பு மாதிரி சுருங்கி மாணிக்கத்தை கக்கு. அதை எடுத்தாவது நான் பணக்காரன் ஆயிக்கிறேன். என்ன டெய்லர் மணி, பானை எங்கேயுமா ஆத்துக்கு புறப்பட்டாப்ல இருக்கு? அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டுதலே, அதுக்கு தான். சரிதா, பொம்பளைங்க குளிக்கிற இடமா பார்த்து வேண்டிக்கிட்டியாக்கும். ஏன் பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல பொங்கல் வச்சா பொங்கல் பொங்காதா? பார்த்து வெட்டுமா, கழுத்து அங்கேயே நின்னுக்க போகுது. ஏன என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ பெரிய மனுஷன், உங்ககிட்ட நான் எதையும் சொல்லிட்டு தான் செய்யறேன்னா? இல்ல ஓட்டப்பானையில அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறத பத்தி. ஏன்டா உருப்படாதவன, ஓட்டப்பாறையில எவனாவது பொங்கல் வைப்பானா? இந்த ஓட்ட வழியா குளிக்கிற பொம்பளைங்களை பாக்குறதுக்கு நம்ம 2 பேரும் தானே. நான் மட்டும். பின்ன எதுக்கு நான் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? உதவாக்குறதுக்கு ஆள் வேணுமல்ல, அதுக்கு தான். சரி, யாரோ 2 பேர் தழுக்கு முழுக்கு குளிக்கிறாங்க, நான் போய் பாக்குறேன். நீ போய் இந்த புடவையெல்லாம் கிழிச்சு வை. எதுக்குன்னு? படையா கிழிச்சா தானே தைக்க முடியும். குழப்பம் நடக்கணும்ல நமக்கு. போ. ஏன கிழிக்கிறதுக்கு பிளேடு? பிளேடால கிழிப்பாங்களா? பல்லாலே கடிச்சு போதுரு. போடா. அங்க பாருடிக்கா, ஏவிட்டு பானை ஆத்தோட போகுது. அது நடிது பாற பானை கவுந்தடிச்சு போகுது. ஆத்தோட போற பானை கவுந்தடிச்சு போனால நட்டமா போல நமக்கு ரெடி. வேலையை பாருங்கடி. அடியே, பானை ஆத்தோட வரல, அர்த்தத்தோட வருது. அடியே விஜயா, நீ எழுந்து சந்தக்கல்லுக்கு போ. ஏண்டி, நான் இங்கதான் இருப்பேன். ஓடி, விவரம் இருக்கு சொல்றேன். இந்த கல்லால இந்த பானை ஒரே உடைக்கணுங்கிற. இதனடி பானை பேசுது. அந்த பானை பேசும், பாடும், பாக்கும். அதனாலதான் அதை உடைக்கணுங்கிற. டெய்லர் மணி, ஏய்யா, பொம்பளைய குளிக்கிறத திருட்டுத்தனமா பார்க்க சொல்லுதா? நான் ஒண்ணும் பொம்பளைங்க குளிக்கிறத பாக்கலையே, விஜயா குளிக்கிறத மட்டும் பார்த்தேன். ஏய்யா, அப்ப எங்களால பார்த்தா பொம்பளையா தெரியலையா? ஐயோ, நீங்களே பொம்பளைங்களா அப்படின்னு யார் சொன்னது? பாத்தியாடி இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிருன்னு. ஏய், எல்லாரும் சேர்ந்து அடிச்சிடாதீங்கடி. ஆத்தோரமா உட்கார்ந்து பொங்கல் வச்சேன். என்னடா பொங்கல் இன்னும் பொங்கலையேன்னு தலைய பானைக்குள்ள விட்டு பார்த்தேன். பானை ஆத்து வழியே வந்துருச்சு.